இந்த கேள்விக்கு சைக்கோபாத் மாதிரி யோசிக்கிறவங்களால மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். ஒரு பெரிய பிசினஸ்மேன் ஒரு பெரிய வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்காரு. ஒரு சண்டே ஈவினிங் ஒரு 5-6 மணிக்கு நல்ல மழை வர்ற மாதிரி இருக்கு, இடிமின்னலோட நல்ல கிளைமேட் செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மாடிக்கு போயிட்டு கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அதுலேருந்து ஒரு மணி நேரத்தில் அவர் யாரோ கொலை பண்ணிட்டாங்க, அவர் இறந்து போயிட்டார். ஸோ போலீஸ் அவங்க வீட்டுக்கு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அந்த கொலை நடந்த டைமில் அந்த வீட்டில் யாரெல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பொண்ணு, தோட்டத்து வேலை பார்க்கக்கூடியவங்க, சமையல் வேலை பார்க்கக்கூடியவங்க, வீட்டு வேலை பார்க்கக்கூடியவங்க, இந்த 4 பேரும் அவங்க வீட்டில் இருந்திருக்காங்க. இவங்க எல்லார்ட்டையும் பொதுவாக போலீஸ் ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த கொலை நடந்த டைமில் நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு வந்து அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோட பாய் ஃப்ரெண்ட்டை ஃபோன் பேசிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தோட்டத்து வேலை பார்க்கக்கூடியவங்க, நான் வந்து செடிக்கு நீர் பாய்ச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. சமையல் வேலை பார்க்கக்கூடியவங்க, நான் சமைச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வீட்டு வேலை பார்க்கக்கூடியவங்க, நான் ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்க சொன்ன பதில்களை வச்சு போலீஸ் யார் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்றத கெஸ் பண்ணிடுறாங்க, கண்டுபிடிச்சிடறாங்க. ஸோ யார் கொலை பண்ணியிருப்பாங்க, எப்படி போலீஸ் இவங்க தான் கொலை பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த சைக்கோபாத் யாராவது ஒருத்தங்க இருக்கீங்களான்னு பார்க்கலாம். கரெக்டான கமெண்ட்டை பின் பண்றேன். இந்த கேள்வி